நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிற எங்கள் பரலோக நல்ல ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிற எங்கள் தூயாதி தூயவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற கர்த்தாவே, அற்புதமான இந்த கிருபையின் உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரலோக வாசிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பரிசுத்த குமாரனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, நல்ல சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆயுசு நாட்களுக்காக, நல்ல சுகபலன் ஜீவனுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியம், மிக கடுமையான சூழ்நிலையிலும் கூட எங்களுக்கு நீர் கிருபையாய் உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீர். எனக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி எங்கள் ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவரே, எங்களிடத்தில் குற்றம் குறைகள் இருக்குமென ஒரு விஷயம் எங்களை மன்னியும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய செயல்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்குமானால் ஒரு விசையாய் எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய குமாரனுடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய பரிசுத்த ஆராதனையில எங்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில உடைய பிரசன்னத்தையும் உடைய பரிசுத்தத்தையும் நாங்கள் உணர்ந்து உடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்யும். இந்த வேளையில ஆண்டவரே, தேசம் முழுவதும் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் உடைய மக்களுடைய ஆராதனையில் உடைய கிருபை இருந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவரே, இந்த ஆராதனைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சத்தியத்தையும் உம்மை பாடுகிற பாடலையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் விடுதலையோடு நாங்கள் பாடவும், விடுதலையோடு உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் எங்களுடைய செவிகளையும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் விருத்த சேதனை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி அருமை இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 333வது பாடலை நாம் பாடுவோம். தூயவர் உமக்கன்றோ, தூய
நண்பரேசுவே
உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பரேசுவே என் நண்பரேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சங்கீத பகுதிக்காக நாம் கடந்து போவோம். சங்கீதங்களின் புத்தகம் 23 1 6 வரைக்கும் நம்ம மத்தியில் நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் கோதண்டன் அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 23. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக நம்மத்தில் நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் திரு குமார் அவர்கள் நம்மை தேவ செய்திக்காக ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமான அன்பு தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உன்னை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நடு செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே என்று அளிக்கக்கூடிய ஒரு புய்கரத்தை இந்த நாளில் ஏற்படுத்தின உன் அளவில்லாத உடைய கிருபைக்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே கூட ஆண்டவரே, உன்னை நோக்கி பார்க்க முடியாத ஒரு தருணத்தை ஏற்படுத்தின உடைய கிருபைக்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு நீ தாரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான கரங்கள் அவங்களை தாங்கி வழிநடத்த முடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நாணத்தை தாரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான கரங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே நீ இறங்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அது மட்டும் இல்லாதபடி சுவாமி, எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய இரத்தை கோட்டைக்குள் மறுத்து ஆவியானவரே நீ வழிநடத்த முடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த நோக்கத்தோடு இந்த நீர் இதை ஏற்படுத்தினீரோ சுவாமி, அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் எங்கள் தேசத்தை நீ பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மட்டும் இல்லாதபடி ஆண்டவரே, அநேக தேசத்தில் கூட நாங்கள் ஆண்டவரே கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை கூட நீ ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த குடும்பங்களிலே உங்கள் வல்லமை கடந்து வர முடியா நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் ஆண்டவரே காலங்களிலும் எங்களுக்கு ஏற்படுத்தின உடைய கிருபைக்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக அது மட்டும் இல்லாதபடி சுவாமி ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆள்கை செய்கிற ஆண்டவரே முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய கரங்கள் ஆண்டவரே அவங்களுடைய பிள்ளைங்க மேல் இறங்கி ஆண்டவரே உதவி செய்யக்கூடிய தருணத்தை அவர்களுக்கு நீ தாரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் அவங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி சுவாமி
எங்களுடைய ஆராதனையிலே ஆண்டவரே இந்த நாளிலே இந்த செய்தி கேட்க வந்திருக்கிற எங்களை கூட சுவாமி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி, எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தை நீ பேசும்போது ஆண்டவரே நாங்கள் அதை எங்கள் சிந்தனை சிதறிவிடாதபடி சுவாமி ஆண்டவரே எங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு உன்னை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு நீ தாரும்படியாக ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்டு 30, 60, 100 ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் பயன் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு நீ தாரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே போதகருக்காக ஜெபிக்கிறோம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே நீ எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீ கிருபை செய்ய முடிய ஆட்சேபிக்கிறோம். அவர் மறைத்து நீர் பேசும் நாங்களை கேட்கிறோம். இயேசு நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். காலங்கள் மிக வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. 50க்கும் 50 நாளுக்கு மேலாக நாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு ஆழமாக இருக்கிறபடினா நீங்களும் நானும் மிகுந்த தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே கடந்த நாட்களில் அநேகர் நீங்கள் அந்த தலைப்பை ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. யோபை பற்றி பேசினோம், ஆபிரகாமை பற்றி பேசினோம், நோவாவை பற்றி பேசினோம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தோம். விழித்திரு, விலகிரு, தனித்திரு. கடந்த காலங்களில் விழித்திரு விலகிரு என்கிற தலைப்பில் லோத்துவை பற்றி மையப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். லோத்து அந்த பொல்லாத சோதோம் குமாராவின் பாவ மக்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய தெய்வீக சித்தம். விலகி இருக்க வேண்டும். அப்படி விலகினால்தான் அவன் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி, நீங்கள் தனித்திருக்க வேண்டும். தனித்திருந்தால் கொரோனா என்கிற நோயினால் மட்டுமில்லை, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் அற்புதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த விலகிரு, விழித்திரு, தனித்திரு என்று ஒரு சூழ்நிலையினாலே நமக்கு அறிவிக்கப்பட்டாலும் அது ஒரு ஆழமான சத்தியம், ஆவியானவருடைய சத்தியம் அதில் இருக்கிறது. நாம் மெய் விசுவாசிகளாக இந்த உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்கள். நாம் மெய் விசுவாசிகளாக இந்த உலகத்தின் பாவங்களுக்கு விலகி இருக்க வேண்டியவர்கள். நீங்களும் நான் மெய் விசுவாசிகளாக நாம் தனித்திருக்க வேண்டும். அது தேவனுடைய தெய்வீகமான ஒரு வெளிப்பாடு, அது கடவுளுடைய விருப்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தனித்திரு, இந்த லாக்டவுன் இல்லைங்களா, அது சரியா சரியில்லையா, அவசியமா அவசியம் இல்லையா, இந்த ஊரடங்கு இவ்வளவு நாள் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருப்பது அது நியாயமானதா? இதெல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் இந்த கொரோனாவுக்கு காரணம் யார், இது எங்கிருந்து உருவாச்சு, அது ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தனித்திரு, இந்த லாக்டவுன் என்பது அந்த ஒரு செயல்முறை, இது ஏதோ இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயம் அல்ல. வேதாகமத்தில் லாக்டவுனை ஆண்டவர் நிறைய முறை செய்திருக்கிறார்.
என்ன இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்? இதில் இந்தியா பல நாடுகள் சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் தனிமைப்படுத்தின சூழ்நிலை, தனிமைப்படுத்தின குடும்பம், தனிமைப்படுத்தின மனிதன் மிக அற்புதமான ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக தனிமைப்படுத்தப்பட்டார்கள். தனிமைப்படுத்தப்படுவதை மக்கள் விரும்புவது இல்லை, ஆனால் கடவுள் அதை விரும்புகிறார். யாருக்கு விரும்புகிறார்? விசுவாசிகளாக கடவுளை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில தனிமை மிக அவசியம். இந்த அனுபவம் நமக்கு கிடைப்பதே இல்லை. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் என்பது ஒரு உன்னதமான அனுபவம். இந்த லாக்டவுன் சொல்றோமே, இது முதலாவது நோவா காலத்தில் கடவுள் ஆரம்பித்தார். நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் தனிமையாக பிரித்தார். அவர் சொன்ன அந்த பேழையில், கப்பலில் அவர்களை அடைத்தார். அவரே அடைத்தார். நோவாவெல்லாம் கதவு சாத்தல. ஒருவேளை பேழையை செய்தது நோவா இருக்கலாம், ஆனால் அந்த பேழையை செய்ய சொன்னது கடவுள். அந்த பேழையை செய்வதற்கான பொருளை எடுத்து வந்தது நோவாவா இருக்கலாம். அந்த பொருளை உண்டாக்கினவரும் அதை செய்ய வேண்டிய அளவை கொடுத்தவரும் கடவுள். ஒருவேளை நோவா தியாகத்தோடு அதை அந்த பேழையை செய்திருக்கலாம், ஆனால் அந்த பேழையை செய்யக்கூடிய பலனையும் ஆயுசு நாட்களையும் அவனுக்கு கொடுத்தது கடவுள். அப்படி என்றால் அந்த பேழையை செய்வதற்கு நோவாவுடைய பங்கு ஒன்றுமில்லை. கடவுளே அதை திட்டமிட்டார், கடவுளே அதை செய்ய சொன்னார். அதை செய்வதற்கான எல்லா ஏதுக்களையும் கடவுளே அவனுக்கு கொடுத்தார். கடவுளே அந்த நோவாவுடைய குடும்பத்தை சில நாட்களுக்கு அவர்களை தனிமைப்படுத்தினார். இந்த அழிந்து போகிற மக்களை விட்டு அவர்களை தனிமைப்படுத்தி ஒரு புதிய உலகத்தை நோவா குடும்பத்தின் மூலமாக கடவுள் ஆரம்பித்தார். அப்போ லாக்டவுன் என்பது நமக்கு புதுசாக இன்றைக்கு தெரியலாம், ஆனால் அந்த உலக வரலாற்றிலே கடவுள் மனிதர்களை தனிமைப்படுத்துவதில் அவர் மகிழ்ந்திருக்கிறார், அதை விரும்பி இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த தனிமைப்படுத்துவதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை பார்க்க வேண்டும். நீங்கள் அப்படி பார்க்காவிட்டால் தனிமைப்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்கும். தனிமைப்படுத்தப்படுவது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிருபையின் வாய்ப்பு. அதுதான் இன்னைக்கு படிக்க போகிறோம். இது தொடர்ந்து நாம் 2-3 வாரங்கள் தனிமைப்படுத்தப்படுதல் என்றால் என்ன என்பதை படிக்க போகிறோம். இது ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடம் நமக்கு கடவுள் கொடுக்கிறார். சரி, முதலாவது ஆண்டவர் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை தனிமைப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களை தனிமைப்படுத்தினார். யாரை விட்டு தனிமைப்படுத்தினார்? இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாயிருந்த அந்த எகிப்து மக்களை விட்டு அவர்களை தனிமைப்படுத்தினார். எப்படி தனிமைப்படுத்தினார்? வாசிக்க கேட்கலாங்களா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது ஆண்டவர், நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இன்று ராத்திரி நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஒரு கோத்திரத்துக்கு தகுந்தவாறு, குடும்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை நீங்கள் அடித்து அதை நீங்கள் புசிக்க வேண்டும். அது எப்படின்னு சொல்றார்? என்ன சொல்றாரு? அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதை புசிக்க வேண்டிய விதமாகுது. நீங்கள் உங்கள் அறைகளில் கட்சியை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடைவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தனிமைப்படுத்தப்படுதல் என்கிறதுல இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் எகிப்து மக்களை விட்டு தனிமைப்படுத்தப்பட வேண்டும்,
அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில நீங்கள் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு அந்த தனிமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்? தனிமை என்னை எதற்கு நேராக வழி நடத்துகிறது? இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தனிமைப்படுத்துதல் ஒரு புதிய பயணத்தை துவங்குவதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கான ஒரு தனிமைப்படுத்துதலை கடவுள் அவர்கள் கொடுத்தார். ஆண்டவர் அவர்களை தனிமைப்படுத்தினார். எதற்காக? ஒரு புதிய பயணம், அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையின் ஆரம்பம். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையின் சுதந்திரத்தை கடவுள் அந்த தனிமைப்படுத்துதலில் அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த தனிமைப்படுத்தப்படுதலில் அனுசரிக்க வேண்டிய முறையை சொல்லுகிறார். நீங்கள் ஒரு பயணி, அதாவது பயணிக்கிறவர்களாக, கானான் நோக்கி நீங்கள் பயணம் செய்கிற ஒரு விசுவாச மக்களாக, நீங்கள் அறையிலே நீங்கள் இடுப்பில் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும், கரங்களிலே தடியை பிடித்துக் கொள்ள வேண்டும், பாதத்தில் நீங்கள் பாதரட்சியை தொகுத்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயணத்திலே பயணிக்கிறவர்களாகவே அந்த அந்த பஸ்காவை நீங்கள் புசிக்க வேண்டும். இது ஒரு அவசரமான தனிமைப்படுத்துதல். ஒருவேளை நம்முடைய தனிமைப்படுத்துதல் கடவுளை நோக்கி, கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணப்படுத்துகிறதாய் இருக்குமானால், வழி நடத்துகிறதா இருக்குமானால், அது எவ்வளவு பெரிய அற்புதமான அனுபவம். இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றார்கள். தனிமைப்படுத்துவதிலே அவர்கள் அனுபவத்தை பெற்றார்கள். நீங்க யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அந்த அந்த தனிமைப்படுத்தப்பட்டதில் ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. என்ன உண்மை? 5ஆம் அதிகாரம் 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஒரு வயது உள்ளதா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது, அது செம்மறி ஆடா இருந்தாலும் சரி, வெள்ளாடுகளாவது, வெள்ளையாடா இருந்தாலும் சரி, அதை தெரிந்து கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களுடைய தனிமைப்படுத்தப்படுவதிலே கடவுளுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் அவர்களை தனிமைப்படுத்துவதை பாதுகாப்பதற்காக தான். ஏனென்றால் எகிப்து மக்களை அவர் அழிக்கப் போகிறார். அந்த அழிவிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். தனிமைப்படுத்தப்படுவது எதற்காக என்றால் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எதனால் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது எதை குறிக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நீங்களும் நானும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தினானே, அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பனையான ஒரு சம்பவம் தான் இந்த பஸ்கா பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் நடந்த எந்த சம்பவமா இருக்கட்டும், நீங்கள் ஏதேன் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கடவுள் எழுதி வைத்திருக்கிற அத்தனை சம்பவங்களும் மேசியாவாகிய கிறிஸ்துவை மையமாய் கொண்டு நமக்கு போதிக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், அது ஈசாக்கினுடைய பலியா இருக்கட்டும், அது ஆபேல் கொல்லப்படுவதா இருக்கட்டும், இன்னும் பல பல விஷயங்கள், ஆடுகள் கொல்லப்படுவதா இருக்கட்டும், எந்த ஒரு பலியா இருக்கட்டும், அது கிறிஸ்துவை மையமாய் கொண்டு கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழிநடத்துகிற கருப்பொருளாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுங்கள், அதை நீங்கள் பலியிடுங்கள், அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீடுகளின் வாசல் நிலைகளிலே நீங்கள் அடையாளமாக அதை பூசுங்கள். சங்காரதூதன் நடுராத்திரியில வருவான். யாருடைய வீடுகளில் எல்லாம் இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ, இரத்தம் அடையாளமாக இருக்கிறதோ, அந்த வீடிலே சங்காரதூதன் நியாய தீர்ப்பை கொண்டு வர மாட்டான். அவன் கடந்து போகிறவனாயிருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான தனிமைப்படுத்துதல்!
கடவுள் ஏன் இஸ்ரவேல் மக்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்? அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எதினால் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆட்டுக்குட்டியாகிய இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு அடையாளம் இரத்தம் மாத்திரமே. இரத்தம் மாத்திரமே. எத்தனை அற்புதமான உண்மை! அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கட்சியை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கைகளில் தடியை பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தீவிரமாய். தீவிரமாய் அப்படி என்றால் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து எகிப்து தேசத்தில் இருப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல. தொடர்ந்து அவர்கள் அடிமைப்பட்ட இடத்திலே அவர்கள் வசிப்பது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் பழைய வாழ்வில், பழைய அடிமைத்தனத்தில் நீங்களும் நானும் இருப்பது கடவுளுக்கு சித்தமில்லை. அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய அடிமை பாவத்திலிருந்து நான் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேசத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட வேண்டும். கடவுள் எதிர்பார்க்கிறார். தனிமை அது கர்த்தருக்கு மகிமை. ஒரு மனிதனை கடவுள் பல விதங்களில் தனிமைப்படுத்துகிறார். நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் எத்தனை பேரை அவர் தனிமைப்படுத்தினார். அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் என்ன? அற்புதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவனாலே ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படுவான். அது ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்க முடியும். இந்த இஸ்ரவேல் மக்களை கடவுள் தனிமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, நீங்க அதுல 24வது வசனம் 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 21லிருந்து வாசிக்கலாம். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடக்காரரையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபுக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அருமையான வாஸ்திரங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் மக்களை கடவுள் தனிமைப்படுத்தினார். அவர்களை பாதுகாக்க ஒரு ஆட்டை அடிக்க சொன்னார். அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தின் மூலமாக அடையாளமாக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு புதிய பயணத்தை அவர் துவங்கினார். அந்த மக்கள் துவங்கின அந்த பயணத்தின் வரலாற்றில் வருகிறவன் தான் யாக்கோபு. இந்த பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் என்று சொல்லுவார்கள். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோபு தான் கடைசி முற்பிதாக்கள் கடைசி யாக்கோபு. இந்த முற்பிதாவாகிய யாக்கோபின் வாழ்வில் கடவுள் மிகப்பெரிய தனிமைப்படுத்துதலை கொண்டு வந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ரொம்ப விளக்கமாக அதை சொல்ல வேண்டியதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு என்கிற ஒரு மனிதன், அவன் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் வாழ முடியாத நிலையில் வெளியேற்றப்படுகிறான். அதை நாம் பின்னால் பார்க்க போறோம். அவன் வெளியேற்றப்படுகிறான். அவன் வெளியேற்றப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அங்கதான் போறான். அங்க போய் அவன் 20 ஆண்டுகள் அந்த வீட்டில் அவன் குடியிருக்கிறான். தன்னுடைய மாமா வீட்டில் 20 ஆண்டுகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 20 ஆண்டுகளில் அவன் படாத பாடுகள் இல்லை. எனக்கு ரொம்ப அதை படிக்கும்போது கூட கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்ததுங்க. நீங்க வாசிங்களேன், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கலாங்களா?
பகலிலே வெயிலும் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. தூக்கம் கிடையாதுங்க அவனுக்கு. இவ்விதமாய் பாடுபட்டேன். வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல், தூங்காமல் தன்னுடைய சொந்த தாய் மாமா வீட்டில் பாடுபட்டான். ஆனா அவனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், வாசிங்க 41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த யாக்கோபு அவனுடைய மனைவிகளுக்காக எத்தனை வருஷம் அவன் வேலை செஞ்சானா? 14 ஆண்டுகள் ராகேலுக்காகவும் லேயாளுக்காகவும் அவன் தன் வாழ்க்கையை செலவழித்தான். அதில் 6 ஆண்டுகள் தன்னுடைய மாமன் குடும்பத்துக்காக உழைத்து போட்டான். 20 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவிக்காக வாழ்ந்தான். தன்னுடைய மாமா வீட்டுக்காக அவன் வாழ்ந்தான். அவன் தனக்காக வாழ்ந்தான். ஆனால் அவனை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்காக அவன் வாழவே இல்லை. ஆனால் அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு விசேஷித்த தரிசனத்தை கொடுத்தான். அவன் தன்னுடைய வீட்டை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டான், விரட்டப்பட்டான். அவன் ஒரு இடத்துல தனியாய் படுத்துக் கொண்டிருக்கிறான். கடவுள் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறான். அந்த தரிசனம் கண்ட இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அங்கே கடவுள் தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான அற்புதமான ஒரு கனவை கண்டான். எல்லாம் உண்மை. அவன் யெகோவா தேவனை ஆராதித்தவன். யெகோவா தேவன் மட்டுமே கடவுள் என்று நம்பினவன். எல்லாம் உண்மை. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பொய் இருந்தது. என்ன தெரியுமா? எந்த தெய்வத்தை அவன் தெய்வமாக இருந்தானோ அந்த தெய்வத்துக்காக அவன் வாழவே இல்லை. மனைவிக்காக வாழ்ந்தான். இந்த உலகத்தில் உள்ள உறவுகளுக்காக வாழ்ந்தான். தனக்காக வாழ்ந்தான். ஆனால் இவனை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்காக, இவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின அந்த தெய்வத்துக்காக இவன் ஒரு நாளும் வாழவில்லை. அதை கடவுள் பார்க்கிறார். கடவுள் அவனை விட மாட்டார். ஏன் விட மாட்டார்னா, ஆபிரகாமுடைய வாழ்விலே கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் இந்த யாக்கோபின் சந்ததியில தான் உருவாக போகிறது. அது வெளிப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபின் சந்ததியிலும் தான் வரப்போகிறார். அதனாலே ஆண்டவர் யாக்கோபை குறித்து மிகப்பெரிய ஒரு திட்டமும் நோக்கமும் வைத்திருந்தார். பெரிய திட்டம் வைத்திருந்தார். அது யாக்கோபுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாக்கோபை உண்டாக்கின கர்த்தருக்கு அது தெரியும். ஆனால் யாக்கோபு கடவுளுக்காக வாழாவிட்டாலும் கடவுள் யாக்கோபை விடவே இல்லை. அவனை பின்தொடர்ந்தார். எது வரைக்கும் பின்தொடர்ந்தார்? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலமா தனிமை என்பது 2 நோக்கத்தை மையமாய் கொண்டது. தனிமைப்படுத்தப்படுதல் என்பது கடவுளால் 2 நோக்கத்துக்காக அது தனிமைப்படுத்தப்படுகிறது. ஒன்று, அவருடைய தெய்வீக சித்தம் நிறைவேற வேண்டும். இன்னொன்று, அவருடைய சித்தத்திலே நீ வளர வேண்டும். நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும். நீ முதிர்ச்சி உள்ளவனாக மாற வேண்டும். இந்த 2 நோக்கம்தான் தனிமைப்படுத்துவதற்கான முக்கியமான காரணம். இந்த யாக்கோபை கடவுள் தனிமைப்படுத்தினார். எங்க தனிமைப்படுத்தினார்? இப்போ வாசிங்களே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாங்களா? அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இல்ல நீங்க அந்த 25 வாசிக்கலாங்களா? அவன் 24 வாசிக்கலாமே. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆமா. அப்பொழுது இல்ல யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அதுக்கு மேல கொஞ்சம் வாசிங்க பிரதர். ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய
11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தார். யாப்போக்கு என்கிற ஆட்டுத்துறையை கடந்தார். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினார். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? வாசிங்களேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். இங்கதான் யாக்கோபை கடவுள் சந்திக்கிறார். இங்கதான் யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கடந்து போகிறதை நாம் பார்க்க போகிறோம். இந்த தனிமைப்படுத்தப்படுவது அதாவது தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவத்துல ஒரு மெய் விசுவாசி வந்து விடுவானால் அவனை கடவுள் அற்புதமாக உருவாக்குவார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு அவனை உருவாக்கி விடுவார். தனிமைப்படுத்துவதன் மூலமாக ஒரு அற்புதமான அனுபவத்துக்குள்ள உன்னை என்னையும் கடவுள் கொண்டு போகிறார். உங்களுக்கு எனக்கு தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா எனக்கு இருக்குங்க. உங்களுடைய போதகரா பல மணி நேரம் நான் தனித்திருந்து கர்த்தரோடு கூட உறவு கொள்கிற ஒரு அனுபவத்தை 30 ஆண்டுகளாக பெற்றிருக்கிறேன். ஒருவேளை கொஞ்ச காலங்களில் அந்த நேரம் குறைந்திருக்கலாம். ஆரம்ப ஊழிய காலங்களில் பல மணி நேரங்கள் 4 மணி நேரமெல்லாம் என்னுடைய ஜெப வாழ்வு கடந்து போயிருக்கிறது. தனிமைப்படுத்தப்படுதல் அது உன்னதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொண்டு வரும். தனிமைப்படுத்தி நான் தேவனோடு கூட தனிமையில இருப்பது கடவுள் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு அழைக்கப்படுகிறார். அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், மார்த்தாள் மரியாள். அந்த மார்த்தாள் ஒரு உண்மையை அறிந்தவளாக இயேசுவிடத்தில் வந்து பேசுகிறார். என்ன உண்மை? ஆண்டவரே, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், அதனால உன்னுடைய தேவைகளை குறித்து நான் கவலைப்படுகிறேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த மார்த்தாளுடைய கவலை உண்மையானது அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய தேவை சாப்பாடு அல்ல. ஆண்டவருக்கு தெரியும், மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்னை நீ கிரியைகளினாலே சந்தோஷப்படுத்த விரும்புகிறாய். ஆனால் தேவையானது ஒன்று. அது மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில ஆண்டவரோடு கூட உறவு கொள்வது உன்னதமான ஒரு அனுபவம். எத்தனை பேர் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து நீங்கள் ஆண்டவரோடு கூட தனிமையில பேசுகிறீர்கள்? அப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அருமையான சகோதரியே, சகோதரனே, நீங்களும் ஆண்டவரும் தனிமைப்படுத்தப்படுகிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாது. உனக்கு எந்த பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடையவே கிடையாது. தனிமைப்படுத்தப்படுவது நம்மை உருவாக்குகிற சரியான நேரமாக இருக்கிறது. கடவுள் உருவாக்கி தெரிந்து கொண்ட வழியாக இருக்கிறது. இந்த யாக்கோபு எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினான். குழந்தை, குட்டி, அவனுடைய வேலைக்காரர்கள், சொத்து, ஆடு, மாடு, மனைவிகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் தனிமையிலே அங்கே ராத்தங்கினான். இவன் கரையை தாண்டி போல அந்த நதிக்கு இந்த பக்கமே தங்கி விடுகிறான். ஏன்? யாக்கோபுடைய வாழ்க்கையில 2 பிரச்சனை இருந்தது. அவன் திரும்பி மறுபடியும் மாமனார் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா லாபானோடு கூட அவன் உடன்படிக்கை செய்து விட்டான். இனி நான் திரும்பி வரமாட்டேன். அவன் திரும்பி போக முடியாது. ஆனால் இவன் தன்னுடைய பிள்ளைகளோட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, ஈசாக்கு இருக்கிற தன்னுடைய தாய் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அவனுக்கு எதிரி அங்கே ஏசா காத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா இவனால ஏசா பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் இவனை கொல்லுவதற்காக காத்திருக்கிறான். இந்த 2 சூழ்நிலையிலிருந்து இவன் தப்பித்துக் கொள்வதற்கு தனிமையை தேடினான். ஆண்டவருக்கு தெரியும், யாக்கோபே, உனக்கு ஏசா பிரச்சனை இல்லை,
லாபான் பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு காரணம் நீதான். நீ மாற்றப்பட வேண்டும். இத்தனை ஆண்டுகள், 20 ஆண்டுகள் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் உன்னோடு கூட இருக்க போகிற மனைவிக்காக நீ வாழ்ந்தாய். காலங்களை செலவழித்தாய், தூங்காமல் கடினமாய் உழைத்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய்? அழிந்து போகிற பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் இன்றைக்கு மாடாய் உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். கடவுளை விட இன்றைக்கு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் இன்றைக்கு தூக்கம் இல்லாமல் உழைக்கிற மனிதர்களை நாம் பார்க்க முடியும். யாக்கோபு அப்படிதான் இருந்தான். அவன் தேவனிடத்துல அவன் எங்கேயாவது ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறான். ஆண்டவரை விசுவாசித்தவன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு கூட அவன் தனித்து எந்த உறவும் பெற்றிராதவன், நம்பிக்கையில ஆண்டவரை ஆண்டவராக அறிந்திருந்தான். வாழ்க்கை நடைமுறையில் அவன் ஆண்டவரை மறுதலிக்கிறவனாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இவன் ஜெபிக்கிறான், ரா முழுவதும் ஜெபிக்கிறான். எதுக்காக? அந்த ஜெபம் கூட எதற்காக? அந்த தனிமைப்படுத்தப்படுதல் எதற்காக? அவன் எப்படியாகிலும் என்னுடைய எதிரியாகி என்னுடைய அண்ணன் சகோதரனிடத்திலிருந்து என் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இம்மைக்கான வாழ்வுக்காக தான் அவன் தன்னை தனிமைப்படுத்தினான். ஜெபிக்கிறான், போராடுகிறான், அழுகிறான். ஒரு தேவ தூதன் வருகிறான், அவனோடு கூட போராடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாய் அவன் கேட்ட கேள்வி நீங்க வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 32:26. அவன் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். என்ன ஆசீர்வாதம் இல்லை யாக்கோபுக்கு? பொண்டாட்டி கூட 2ங்க, 2 பொண்டாட்டி ஆசீர்வாதம் நான் சொல்லல. ஆனா அது கூட அவனுக்கு 2 இருந்துச்சுங்க. 11 பிள்ளைங்க, வேலையாட்கள், ஆடு மாடுகள். ஆண்டவர் அவனை அதான் சொல்றான், நான் வெறும் கோலோடு தடியோடு நான் போனேன், மிகுந்த பரிவாரத்தோடு என்னை கர்த்தர் அழைத்து வந்தார் என்று அறிக்கை செய்கிறான். அவனுக்கு ஆசீர்வாதத்தில் எந்த குறையும் கிடையாது. ஆனா எந்த ஆசீர்வாதத்தை கேட்டான்? அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவன் வாழ்க்கையில குற்ற மனசாட்சி, அவனுக்கு மரண பயம், எதிரிகள், தன்னுடைய சொந்த குடும்பத்திலே அவனுக்கு எதிரிகள், சொந்த குடும்பத்தாரே, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனே அவனுக்கு எதிரியாக தன்னுடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறான். அவனுக்கு சமாதானம் இல்லை. இதைதான் கேட்கிறான், ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமெல்லாம் இருக்குதுப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு நீ தர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கீழே வாசிங்களேன். அவர் உன் பேர் என்ன என்று கேட்பதான் கேட்கிறாரு. உன் பேர் என்னப்பா? உன் பேர் ஆண்டவருக்கு அவன் பேர் தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? கண்டிப்பா தெரியும். ஏன் கேட்டார்? அப்போ தெரியாத மாதிரி நடிச்சாரா? இல்லை, காரணத்தோடு தான் கேட்டார். உன் பேர் என்ன? உன் பேரை நீ சொல். அவன் சொல்லுகிறான், என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் வேதம் சொல்லுகிறது அவன் திருடன், எத்தன் என்று பொருள். இன்னொன்று அவர் கேட்ட கேள்விக்கு உன் பேர் என்னன்னு கேட்டார் தெரியுங்களா? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நீ எத்தனை நாளைக்கு இதே பெயரில் வாழ போற? நீ கட்சி வரைக்கும் திருடனாவே இருக்க போறியா? என் பேரை சொல்லிக்கின்னு யெகோவா தேவனை ஆராதிக்கிறேன், யெகோவா தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லிக்கொண்டு நீ ஒரு எத்தனாகவே வாழ்ந்து கொண்டு இருக்க. உன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் நான் பார்க்க முடியவில்லை. இன்னும் உனக்கு குற்ற மனசாட்சிகள், இன்னும் உனக்கு இந்த உலகத்தை குறித்த கவலைகள், இந்த உலகத்தை குறித்த பாடுகள், இன்னும் என்னுடைய சித்தத்தின் எல்லைக்குள்ளே நீ வரவில்லை. என்னுடைய சித்தத்தில் நீ இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும்.
நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லட்டுமா, நிறைய நேரங்களில் நீங்களும் நான் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, குற்ற மனசாட்சிகளால் வாதிக்கப்படும் பொழுது, அநேக பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் நம்ம வீட்டாரே நமக்கு எதிரிகளாய் மாறும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு சொன்னார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ உலகத்துக்காக உழைத்தது போதும், நாட்களை உன் குடும்பத்துக்காக நீ அதிகமாய் செலவழித்தது போதும். இனிமேல் உன்னை கொண்டு என் சித்தம் நிறைவேற வேண்டும். எனக்காக நீ வாழ வேண்டும். உன் பேரை நான் மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, கடவுள் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றினார், அவன் அடையாளத்தை மாற்றினார். இனிமேல் அவன் யாக்கோபு என்கிற அடையாளத்தில் அல்ல, அவன் இஸ்ரவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்ததியின் தகப்பனாக அவன் அடையாளம் காட்டப்பட விரும்புகிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக, தகப்பனாக அவன் அடையாளம் காட்டப்பட விரும்புகிறான். முற்பிதாக்களின் ஒருவனாக அவன் அடையாளம் காட்டப்பட விரும்புகிறான். இதற்காக தான் தனிமைப்படுத்தப்படுவதை கர்த்தர் எதிர்பார்த்திருந்தார். நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை காணுவதற்கு 40 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். 40 ஆண்டுகள் வரைக்கும் அவனை உருவாக்கினார். அவனுக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி 40 ஆண்டுகள் காத்திருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை. யோசேப்பு கடவுளால் உயர்த்தப்படுவதற்கு 12 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். அந்த காத்திருந்த காலம் அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நேரங்கள், சிறைச்சாலையில் கூட அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். 12 ஆண்டுகள் கடவுளை அவனை புடமிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தனிமையிலே அவனை புடமிட்டார், அவனை உருவாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, மோசே 40 ஆண்டுகள் அவன் இஸ்ரவேலின் மக்களின் தலைவனாக இருப்பதற்கு 80 ஆண்டுகள் கடவுள் அவனை உருவாக்கினார். 80 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் அரண்மனையில் உருவாக்கினார், 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் உருவாக்கினார், 40 ஆண்டுகள் அவரை ஊழியின் பாதையில் கடவுள் பயன்படுத்தினார். இந்த 40 ஆண்டுகள் பயன்படுத்துவதற்காக 80 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். 80 ஆண்டுகள் அவனை உருவாக்கினார். 80 ஆண்டுகள் அவனை தனிமைப்படுத்தினது. அதெல்லாம் படிக்கணும், ரொம்ப நேரம் ஆகும். வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தான். அரண்மனையில் ராஜாவாக இருக்க வேண்டியவன். ஆண்டவர் அவனை தனிமைப்படுத்தினார். அந்த தனிமைப்படுத்துதலில் அவன் தேவ ரகசியத்தை அறிந்தான், தேவனுடைய வெளிப்பாட்டை அறிந்து கொண்டான். இஸ்ரவேல் மக்களுடைய தலைவனாக மாறினான். இயேசு தன்னுடைய 12 சீஷர்களை 3 ஆண்டுகள் காத்திருக்க செய்தார். அவர்களை உருவாக்கினார். நீங்களும் நானும் எத்தனை மணி நேரம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை மணி நேரம் நீங்களும் நானும் தனிமையில் ஜெபிக்கிறோம்? ஆண்டவரில் தனிமையில் ஆண்டவரோடு கூட உறவு கொள்கிறோம். யோபு புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, சொல்லி நான் முடிக்கிறேன். யோபு இடத்தில் அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யோபு, நீ அவரோடு கூட பழகி சமாதானமாகிறோம், அதனால் உனக்கு நன்மை கிடைக்கும். யோபு, உன்னதமான தேவனோடு கூட நீ பழகி சமாதானமாயிரும், அவரோடு கூட பழகு, சமாதானமாயிரும், அதனால் உனக்கு ஒரு நன்மை வருமே. நீங்கள் ஆண்டவரோடு கூட பழகுகிறீர்களா? நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்கும் நல்ல சமாதானமான உறவு இருக்கிறதா? கடவுளோடு கூட பேசுகிறதை உங்களால் கேட்க முடியுதா? உங்க ஜெபத்தை கடவுள் கேட்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறதா? இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யவே முடியாது. நீங்கள் செய்யவே முடியாது. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா?
நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்மத்தில் அருமையான சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தயவாய் ஈர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக அப்பா, உம்முடைய வார்த்தையினால எங்களை தேற்றி எங்களை தைரியப்படுத்தி எங்களை கர்த்தாவே நீர் தனிமைப்படுத்துதலை குறித்து கர்த்தாவே நீர் பேசின உம்முடைய மெய்யான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே நீர் ஒரு மனிதனை தனிமைப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் யார் என்பதை உணரும்படியாகவும், உம்மை வணங்குகிற நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து அதன் மூலம் கர்த்தாவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாகவும் உம்மை தொழுது கொள்ளுவர்களாகவும் உம்மோடு கூட நினைத்து வாழ்கிறவர்களாகவும் அப்பா நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீர் எவ்வளவு திட்டம் தெளிவுமாய் உம்முடைய வேதத்திலிருந்து எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் இந்த தனிமைப்படுத்துதலின் மூலமாக மனிதனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விடுதலையின் வாழ்வில பிரவேசிக்க செய்கிறீர் என்பதை அப்பா உம்முடைய வேதத்திலிருந்து எங்களோடு கூட விளக்கினீர். ஆம் கர்த்தாவே, எவ்வளவு காலம் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்காகவும் இந்த உலக வாழ்வுக்காகவும் அற்பமான இந்த உலக வாழ்வுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் தேவரீர் உமக்காக நாங்கள் வாழ்கிற காலங்கள் மிகவும் சொற்பமாய் இருக்கிறதே. அதை குறித்து கர்த்தாவே எங்களுக்கு கண்டித்து நீர் உணர்த்தின உம்முடைய மெய்யான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்காக வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. உமக்காக வாழ்கிறவர்களாக, உம்மோடு கூட நாங்கள் தளித்து இருக்கிறவர்களாக, உம்மோடு கூட நிலைத்து இருக்கிறவர்களாக, ஜப வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் வேரூன்றி வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இதோ கர்த்தாவே, இந்த சத்தியத்தை காணொளி மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே உம்முடைய சமாதானம் கர்த்தாவே கடந்து செல்லும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கேட்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் ஆற்றும்படியாக தேற்றும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நோயின் பிடியில சிக்கி தவிக்கிற இந்த உலகத்தில் கர்த்தாவே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தங்களுடைய சொந்த பந்தங்களை இழந்திருக்கிற சூழ்நிலையில அவர்களை நீர் ஆறுதல் படுத்தும்படியாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக தேர்த்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாட்டை ஆளுகிற தேச தலைவர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, நீதியான ஆட்சி செய்யும்படியாக மக்களுக்கு மனித நேயத்தோடு கூட அவர்களை போஷித்து வழிநடத்தும்படியாக நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே நீர் சமாதானத்தையும் உம்முடைய மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த காணொளி மூலமாக உம்மை ஆராதிக்கிற மக்களை கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தாவை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், தனிமைப்படுத்தும் ஆண்டவரே. அதன் மூலம் ஆண்டவரே உம்மோடு கூட நிலைத்திருந்து உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக நீர் எங்களை மாற்றும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆண்டு கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீரே எங்களை பலப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பாதையில எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமரட்சகரும் மீட்புறமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு கூட விசேஷமாய் நம்முடைய ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுது சதா காலம் ஆண்டவருடைய வரைக்கும் மட்டும் என்றென்றும்
நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.